என்ன நீ இன்னும் உங்க கண்ணு முழிக்கலையே? இல்ல ரோஹிணி, புடி. நல்ல வேளை நீ போனதுனால எங்க பல்லு தப்பிச்சுது. தேங்க்ஸ் அண்ணி. இந்தா. ஐயோ, ஏய் உன் பெரிய என்ன வராரு, நீ சீக்கிரமா கிளம்பு. சரி நீ ஏன் வண்டி எடுத்துட்டு போ. சரியா? உன் அண்ணன் கேட்டா நீ வாட்டர் கேன் போட போயிருக்கேன்னு சொல்லிடுறேன். கிளம்பு. ஏய் அங்க என்ன தடி தேடுற? ஐயோ அண்ணியோட வண்டி கீ பாட்டி. தள்ளு. சீக்கிரம். இந்த இருக்கு. இந்தடி கிளம்பு பாட்டி. சரி போ போ போ. ஆதர உன் நாத்தனாரு ஜஸ்ட் மிஸ் இல்ல உன் புருஷன் அவளை மிஸ்டு கால் ஆக்கியிருப்பான். ஆமா பாட்டி. என்ன ஆதர? உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். இல்லையே, நீ என்கிட்ட எதுவும் சொல்லலையே. பாட்டிக்கிட்ட தானே ஏதோ சொல்லிட்டு இருந்த. அதான் பிரபு கண்ணா, உனக்கு டிஃபன் வேணும்னு ஆதர என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதானே ஆதர? ஆமா பாட்டி, அதேதான் அதேதான். ஆமாங்க. இல்ல ஆதர, எனக்கு டிஃபன் சாப்பிடலாம் நேரம் இல்ல. எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். சரி ஓகே. அப்பா. ஆமா, ரோகிணி எங்க? ரோகிணி தானே? ரோகிணி, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட கேட்டேனா? அதானே, நான் எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன்? யாருக்கிட்ட என்ன கேட்டாலும் என்கிட்ட கேக்குற மாதிரி பீதியா இருக்கு. அது ஒண்ணும் இல்லங்க, ரோஹிணி வாட்டர் கேன் போட போயிருக்கா. வாட்டர் கேனா? அப்ப நீ ஏன் போல? இல்லங்க, நான் போகணும் தான் நினைச்சேன். அந்த நேரம்னு பார்த்து குக்கர்ல விசில் அடிச்சிருச்சா, அதான் சமையல் வேலை இருக்குன்னு ரோஹிணி அனுப்பி வச்சிட்டேன். ரோகிணி ரொம்ப பாவம் ஆதுர. ஆமாங்க, ரொம்ப பாவம். சரி, நீ என்ன பண்ற? ரோகிணி உனக்கு வாட்டர் கேன் போறதுக்கு கூட மாட உதவி பண்றா, ஒத்தாசையா இருக்கால. அதுக்காக அவளுக்கு நீ மாசம் 5000 ரூபாய் சம்பளமா கொடுத்துரு. 5000மா? 5000 அப்படியே எதுக்கு வாயை புழக்கிற? ஜஸ்ட் 5000 அவ்வளவுதானே. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. அப்புறம் பணம் கொடுக்கறதோட இல்லாம அவளுக்கு அட்வைஸும் பண்ணு. நீ குடுக்கற பணத்தை கண்ணா பின்னான்னு வெட்டி செலவு பண்ணாம சேர்த்து வச்சு நகை நட்டுன்னு ஏதாவது வாங்கிக்க சொல்லு. மேரேஜ் டைம்ல அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. என்ன சொல்ற? ஐயோ, என்ன புத்திசாலித்தனம் உங்களுக்கு, நானே யோசிக்கல. சும்மா என்ன பாராட்டிட்டே இருக்காத ஆதர. இல்லங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி சூப்பரான ஐடியா எல்லாம் தோணுது? எனக்கு அப்படி தோணவே மாட்டேங்குது. தோணாததுனால தான் நீ ஆதரையா இருக்க, தோன்றதுனால தான் நான் பிரபுவா இருக்கேன். புரியுதா? சத்தியமா புரியல. என்ன சூப்பரா புரிஞ்சுதுன்னு சொன்னீங்க. சரி, நான் வரட்டுமா? பத்திரமா போயிட்டு வா. சரி வரேன். என்ன ஆதர, இவன் போற போக்குல ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறான். பாட்டி, சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. தலையெல்லாம் சுத்தி கிர்ன்னு வருது. ஏற்கனவே ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுக்கிட்டு திண்டாடி திரிஞ்சிட்டு இருக்கேன். இதுல வேற ரோஹிணிக்கு நான் 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணுமா? அத அவ சேர்த்து வச்சு நகை நட்டு வாங்கணுமா? உங்க பேராண்டி தாராள பிரபு சொல்றாரு. என்ன பண்றது பாட்டி நானு? உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதர. எனக்கு வர கோவத்துக்கு அவனை இழுத்து வச்சு 4 அறை குடுக்கலான்னு கூட தோணுது. அதுக்கப்புறம் அத நினைச்சு நீயும் நானும் தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்காக தான் நான் பாக்குறேன். இல்லன்னா அவனை உண்டு இல்லன்னு ஆக்கியோ. பாட்டி, இருக்கிற பிரச்சனை போதும். நீங்க வேற எதையாவது இழுத்து விட்டு என்கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு கோடி கூடு. காலையில தூங்கி எழுந்திருக்கிறப்ப எனக்கு காஃபி ரெடியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கோவத்துல நான் யார அடிப்பேன்னு தெரியாதுன்னு சொல்லியும் என் காஃபியை காணும். இவங்களெல்லாம் என்ன பண்றது? சத்யா, குட் மார்னிங் சத்யா. உனக்கு காஃபி ரெடி. என்ன சத்யா பாக்குற? இந்த கப்பு உனக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் போட்டது. அது மட்டும் இல்லாம நீ தானே உனக்கு பெட் காஃபி கொடுக்கணும்னு சொன்ன, அதனால தான் கொண்டு வந்தேன். நான் ஒன்னும் லேட் பண்ணிடலையே. ஓகே, நீ காஃபியை குடி, நான் போய் என் வேலையை பாக்குறேன்.
புது சோப்பு, புது டவலு, புது ஷாம்பு எல்லாம் ரெடியா இருக்கு. இதெல்லாம் இல்லனா எனக்கு கோவம் வரும், அடிப்பேன்னு சொன்னதுக்கு பயந்துட்டு ஆதிரை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கா. வெரி குட் ஆதிரை, வெரி குட். இந்த பயம் எப்பவுமே இருக்கணும்.